மக்களே, குக் வித் கோமாளி சீசன் 7 டபுள் ட்ரபிள் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணி இந்த வாரம் வர ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. இதில் 8 கப்புள் குக்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. எதனால இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளால் யோசிக்க முடியுது. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னொரு பக்கம் ஓகே, குக்கெல்லாம் கரெக்டு தான், கோமாளி யாரு கொஞ்சம் காட்டுங்க அப்படின்ற ஆர்வத்தோடு தான் நான் போய் பார்த்தேன். கோமாளியை பார்த்தவொடனே சிறப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதை பற்றியும் இந்த ஷோவை பற்றியும் இன்னும் கொஞ்சம் நிறைய டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும் மக்களே, கொடுத்துருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ வரும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 9:30 மணிக்கு குக் வித் கோமாளி சீசன் 7 6 சீசனை கடந்து ஒரு 7வது சீசனுக்குள்ளே போகுது. இப்போது இந்த குக் வித் கோமாளி அப்படின்ற ஒரு சீசனை பற்றி பேசணும்னா இப்போ எல்லா லாங்குவேஜ்லயும் குக் வித் கோமாளியே எடுத்துட்டு வந்துட்டாங்க. மலையாளத்திலயும் ரிலீஸ் ஆகுது, தெலுங்குலயும் இந்த வாரம் தான் கிராண்ட் லான்ச் ஆக போகுதுன்ற மாதிரி எல்லா சீசனும் எல்லா லாங்குவேஜ்லையும் நாங்கள் எடுத்துட்டு போய் இதை ஹிட் பண்றோம். எப்படி பிக் பாஸ் எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குதோ அதே மாதிரி குக் வித் கோமாளி எல்லா லாங்குவேஜ்லையும் எடுத்துட்டு போறோன்ற மாதிரி எடுத்துட்டு போயாச்சு. ஹிந்தியில கொண்டு வந்துருச்சு. அந்த அளவுக்கு குக் வித் கோமாளி இப்ப நேஷனல் லெவல் ட்ரெண்டிங் எடுத்துட்டு போகணுன்ற மாதிரி போயிட்டு இருக்குது. ஓகே, சரி, ஆரம்பிச்ச இடத்துக்கு வருவோம். சரி, அதர் லாங்குவேஜஸ்லாம் எடுத்துட்டு போறீங்க, அதை ஒரு பயங்கரமா பண்ணணும்னு முயற்சி பண்றீங்க, சூப்பர். ஆனா ஆரம்பிச்ச இடம் அங்க கரெக்டா இருக்கா? அது எல்லாத்தையும் கரெக்டா போதான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுல குறிப்பா இந்த 7வது சீசன் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா, குக் வித் கோமாளி ஒரு ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தோம்னா அந்த செகண்ட் சீசன், தேர்ட் சீசன் தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸோட ஃபேவரட். அந்த 1, 2, 3 இதை யாருமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வேற மாதிரி ஒரு சீசனை கொடுத்ததுன்னா இந்த 3 சீசன் தான். எனக்குலாம் அந்த சீசன் 2 தான் எனக்கு பயங்கர ஃபேவரெட்டு. நிறைய பேருமே இன்னும் அந்த சீசன் 2க்கு ஃபேவரட்டான பீப்புள்ஸ் நிறைய பேர் இப்போ கூட நீங்கள் யூடியூப் வீடியோ கீழே போய் பார்த்தீங்கன்னா கமெண்ட் போடுறது, என்னதான் இருந்தாலும் சீசன் 2 அடிச்சுக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போடுவதும் உண்டு. ஓகே, இதில் லான்ச் ஆக போதில்ல, அந்த ஷோவை பற்றி பேசுவோமே கொஞ்சம். இதில் 8 கப்புள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, எல்லா வெரைட்டியும் எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எனக்கு இதில் நிஷா மற்றும் அவங்க ஹஸ்பண்ட் இதை எடுத்துகிட்டு வந்தோடனே, விஜய் டிவி ப்ராடக்ட்டு, நிஷாமா நீ எந்த ஷோ எல்லா ஷோலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்ட, இந்த ஷோவில் மட்டும் இல்லாமல் இருக்கே, சரி நீ அதுக்கும் போயிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி அதுலேயும் அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாத ஷோ என்ன இருக்குது, இதுலேயே ஒரு கைவரிசையை பார்த்துருவோம், நம்மளுடைய திறமையை காட்டிடுவோன்ற மாதிரி நிஷா வர போகிறாங்க. ஸோ பார்ப்போம். எனக்கு இந்த கப்பல் கிட்ட எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆஸ் எக்ஸ்பெக்டேஷனாக சொல்கிறேன். ஓகே, ரெண்டாவது அனிருத்தா அண்ட் சம்யுக்தா. குறிப்பா அனிருத்தா கிட்ட இருந்து நான் வெயிட் பண்றேன். சம்யுக்தா பிக் பாஸ்ல பார்த்தவங்க இதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அனிருத்தா சம்யுக்தா இப்போ ரீசெண்டா தான் மேரேஜ் ஆச்சு, எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ அனிருத்தா கமெண்ட்ரியில இதெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன், யூடியூப் வீடியோஸ் கூட நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஆனா இவங்க 2 பேர் பேரா இங்க என்ன பண்ண போறாங்க? குக்கிங்ல இவரால் என்ன பண்ண முடியும்? கிரிக்கெட்ல கெத்து ஓரளவுக்கு கமெண்ட்ரியில் நல்லா பேசுவீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த பேர் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றதுல வெயிட் பண்ணி பார்க்கறதுல கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும். இதுல கொஞ்சம் இந்த ஒரு கப்பல் மேல கொஞ்சம் வெயிட் பண்றேன் அப்படின்ற ஒரு நிலைமை அந்த கப்பல் மேல வந்திருக்குது. அடுத்து 3வது சங்கீதா மற்றும் அரவிந்த், இவங்களெல்லாம் கணக்காணும் காலங்கள் இந்த மாதிரி ஷோஸ்ல பார்த்தது தான். இப்போ ஷோ இது யூடியூப்ல கூட நிறைய வீடியோஸ்லாம் போடுறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஷோல இவங்களுக்கு கொஞ்சம் புஷ், அந்த அந்த ஃபைனலிஸ்டா ஆகுவாங்க, அதுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற கேட்டகரியில ஒரு ஃபேஸ் தேவை. எப்படின்னா, இது இப்போ இவங்க புகழ் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஏதாவது ஒரு ட்ராக் ஓட்டணும்னா இந்த மாதிரி நபர்கள் தான் தேவை. காலங்காலமா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த கிரைட்டீரியாலையும் இவங்களுக்காக ஒரு பாய்ஸ் ஃபேன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது, இந்த ஒரு கிரைட்டீரியால அவங்க புஷ் ஆவாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. பட் பார்ப்போம், குக்கிங்ல இவங்க அந்த டாப் 5குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதோ அப்படின்ற மாதிரி இனிஷியலா பார்க்கும்போது நமக்கு ஒன்று தோணும்ல, அந்த விதத்துல தோணுது. ஓகே, அடுத்து பாக்கியா அண்ட் வினோத். ஸோ எனக்கு இந்த ஷோவோட ஒரு பயங்கரமான டாக் ஆஃப் த டவுனா இருக்க போறது யாருன்னா வினோத் அண்ட் பாக்கியாவா தான் இருக்க போறாங்க. பிக் பாஸ்ல எப்படி வினோத் நிறைய பேரோட மனதை கவர்ந்தாரோ, எல்லாரையும் சிரிக்க வச்சாரோ, ரசிக்க வச்சார் இல்லையா, அந்த ஒரு விஷயத்த இந்த ஷோ மூலமா இன்னும் மேலும் மேலும் போக போறாரு அப்படின்றது எனக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஏன்னா வினோத் அங்க அடிக்கிற கவுண்டருக்கு ரிட்டர்ன் கவுண்டர் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. நீங்க கோமாளி பயங்கரமா கவுண்டர் போட்டாலும் அதை திருப்பி கொடுக்குற அளவுக்கு பயங்கரமான ஒரு கவுண்டர் போடக்கூடிய ஆள் தான் வினோத். எனக்கு இந்த ஷோவில் வந்திருக்கிற கப்பல்லையே ஃபர்ஸ்ட் ஃபேவரட், இது இம்ப்ரெசிவா இருக்கும் அப்படின்றது தோணுதுன்னா அது வினோத் மற்றும் பாக்கியாவா தான் இருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி முதல் நாள்லயும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி வருவோம். அடுத்து ஓகே,
டியூடு படத்தோட மூவி டைரக்ட்னு எடுத்துன்னு வந்திருக்காங்க. டிராவிட் செல்வம் அண்ட் ராஜ் டிரேவிட் அப்படின்ற மாதிரி. பார்ப்போம், கொஞ்சம் ப்ரோமோலாம் ஓகே தான். அவர் அடுத்தடுத்து ஏன்னா படத்துல டைரக்டரா பண்ணியிருக்கிறாரு, இந்த ஷோல வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ இவரும் வெயிட் அந்த அனிருத்தா சம்யுக்தா மாதிரி இவங்களையும் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். ஓகே, இந்த கப்பல். அண்ட் தென் மனோ அண்டு ஜமீலா பாபு. ஸோ மனோ அந்த சிங்கர், அவருடைய பாட்டுக்கள் நிறைய பேர் கேட்டிருப்போம், அதெல்லாம் பண்ணியிருப்போம். இது வந்து எப்படின்னா இந்த கப்பல் இருக்கு இல்லையா, அவர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், முயற்சி பண்ணி பார்க்கலான்ற ஒரு இன்ட்ரெஸ்டோட வந்திருக்கிறாரு. ஆனா இந்த ஷோல இந்த 3 வாரம், இந்த ஃபர்ஸ்ட் 3 வாரத்துக்கு எலிமினேஷன் ஆகணும்ன்ற ஒரு கிரைட்டீரியா வைப்பாங்கல்ல, அந்த கிரைட்டீரியாவில் இவரும் ஒரு இடத்துல இருக்க போறார், மனோ அண்ட் ஜமீலா. ரெண்டாவது கொங்கு மஞ்சுநாத் அண்ட் ராஜேஸ்வரி, இவங்கள ரொம்ப நாள் டிராவல் பண்ண வைப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா கொங்கு மஞ்சுநாத் அந்த கோமாளிகளுக்கெல்லாம் பயங்கரமா டஃப் கொடுக்குறாரு. அந்த ப்ரோமோ எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுனிதா வந்து உப்பு போடுவேன்னும் போது நான் விஷத்தை ஊற்றுவேன் அப்படின்றதா இருக்கட்டும். இன்னொரு இடத்துல வந்து அந்த புகழ் வந்து அந்த மோந்து பார்த்து அந்த ஸ்மெல்லை கண்டுபிடிக்கும் போது அப்படியே ஒரு மியூசிக் போட்டோன்னா அவர் வந்து கவுண்டர் கொடுக்குறதா இருக்கட்டும். கொஞ்சம் இந்த தமிழ் வந்து அந்த அதர்ல இது தமிழே வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்கல்ல. இப்போ மதுரை தமிழ்னா ஒரு மாதிரி இருக்கும், திருச்சி கோயம்புத்தூர்னா ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி அங்கே கொங்கு தமிழ்ல அவர் பேசுறாரு இல்லையா, அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதை வச்சு கொஞ்சம் அந்த ஏரியா இருக்கிற ஆடியன்ஸும் அதை கவர் பண்றதுக்கான வேலையும் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இவர் கொஞ்சம் ஷோல கொஞ்ச நாள் நீடித்து எடுத்துட்டு போகணுன்ற மாதிரி முயற்சி பண்ணுவாங்க. பட் அவங்களோட குக்கிங் ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் இவர் கவுண்டர் இதெல்லாம் பண்றதுல இவர் வந்து இந்த ஷோக்கு ஏதோ ஒரு ரீதியில பல பேரை கொஞ்சம் கவர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதோ கொங்கு மஞ்சுநாத் அப்படின்றது மட்டும் என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ல தோணுது. இது ஒன்று. அண்ட் தென் மகேந்திரன் அண்ட் சாந்தா, இவங்களை நான் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நான் பார்க்குறேன், யாருன்னு தெரில. பட் இவங்களும் அந்த மனோ அண்ட் ஜமீலா கேஸ்ல தான் நான் வைக்க போறேன். இந்த வாரம் எவிக்ட் ஆகுறது, 2வது வாரம் எவிக்ட் ஆகிற கேஸ்ல தான். ஃபர்ஸ்ட் மனோ ஜமீலா, 2வது மகேந்திரன் சாந்தா, 3வது கொங்கு மஞ்சுநாத் அண்ட் ராஜேஸ்வரி. இந்த 3 பேர் தான் 1, 2, 3 இந்த ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ்ல எலிமினேட் ஆகிற கப்புள்ஸா வைக்க போறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பக்கம் ஃபீல் ஆகுது. இதுதான் எனக்கு இந்த கண்டஸ்டன்ஸை பத்தி எனக்கு இருக்கிற ஒப்பீனியன். ஓகே. அண்ட் தென் ஒரு பக்கம் ரக்ஷன் எங்கடா, நானும் ஓஜி ஆங்கர் நாங்க தீபக்க தான் எடுத்துட்டு வர போறாங்க போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தா, கடைசியில எல்லா விஜய் டிவி ஷோல எல்லாத்துலயும் இருக்கிற மாக்காப்பாவை கொண்டு வந்துட்டீங்க. ராமர் சொல்ற மாதிரி தான், இந்த ஷோக்கு மட்டும் தான் வராம இருந்தேன், இதுக்கு நீ வண்டியாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தெரில மாக்காப்பா வந்து இந்த ஷோல என்ன பண்ண போறாரு. என்னதான் இருந்தாலும் ரக்ஷன் இருக்கிற ஏரியா நல்லா தாங்க இருக்கும். ரக்ஷன் இருக்கிறதும் ரக்ஷன் பேசுறதும் எனக்கு பிடிக்கும் பர்சனலா. ரக்ஷன் இருக்கிறது ஓகே தான். பட் மாக்காப்பா அண்டு ஜோயா இவங்க 2 பேரை வச்சு ஒரு புதிய காம்பினேஷன்ல ட்ரை பண்ண பாக்குறாங்க. பட் இந்த ஷோவோட 2வது பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னா அது ஜோயா தான். குறிப்பா உனக்கு ஏதோ ஒரு புது பையன் வரப்போறான்னு சொன்னாங்க, கடைசியில பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது பாவமா வருவான்னு பார்த்தா பயங்கரமா சாங்லாம் போட்டு வரீங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, அப்ப நாங்களும் மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி பேசுறாங்களே. ஸோ ஜோயாக்கு இந்த சீசன்ல இன்னொரு கூட்டம் கூட போகுது. ஆல்ரெடி ஜோயா இருந்த சீசன்லயுமே ஜோயாக்காக அந்த ஷோவை பார்த்தவங்க நிறைய பேர், நான் வீடியோ போடும்போது நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த சீசன்ல ஜோயாக்கான ஃபேன்ஸ் இன்னும் மேலும் மேலும் ஏறும் அப்படின்றது தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க பேசுற அந்த லாங்குவேஜ் ஸ்லாங்கா இருக்கட்டும், அந்த ஒரு இன்னசென்ஸும் இருக்கும், அது வந்து கொஞ்சம் நிறைய பேரை கவர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜோயாக்கு இந்த ஷோல ஒரு பெரிய பாசிட்டிவ், பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டும் வகையில் பாசிட்டிவா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். முதல்ல கானா வினோத்துக்கு பெரிய பாசிட்டிவ் அமையும், 2வது இவங்களுக்கு. ஓகே, இது ஆங்கர் அண்ட் இது ஓகே. அண்ட் தென் ஒரு பக்கம் ஜட்ஜஸ், இந்த 3 ஜட்ஜஸ் தாமு, கௌஷிக் மற்றும் மாதம்பட்டி. அண்ட் தென் ரோஜா மேடம் வந்து ஒரு இந்த ஷோக்கு ஒரு புது ஃப்ளேவரை சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்கா. ஏன்னா இந்த 3 ஜட்ஜஸ் பண்றதை விட ரோஜா மேம் என்ன பேச போறாங்க, இது பண்ண போறாங்கன்ற மாதிரி அவங்கள பாக்குறதுக்கும் சில பேர் வருவது உண்டு அப்படின்ற ரீதியில வேணா ரோஜா மேம் எடுத்துக்கலாம். இது ஒண்ணு ஜட்ஜஸை பொறுத்தவரையும். எனக்கு போக போக அவங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டா பயங்கரமா பேசி ஒரு இது கவர்ந்தாங்கன்னா வரும். மெயின் கண்டென்ட்டுக்கு வருவோம். என்ன கோமாளிகள். எனக்கு இந்த ஷோல பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, ஆங்கரை மாத்திட்டீங்க ரைட்டு, கோ ஆங்கரை போட்டீங்க ரைட்டு, ஜட்ஜஸ் ஆட் பண்ணீங்க ரைட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா குக்ஸு கூட சிங்கிளா இருந்தது டபுளா மாத்துறீங்க, ஓகேப்பா எல்லாமே பக்காவா பண்ணிட்டு. ஆனா இந்த தலை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டீங்க அப்படின்ற வகையில இந்த ஷோவோட மோரலே கோமாளி தான். அந்த கோமாளி ஏன் மட்டும் மாத்தாம வச்சிருக்கீங்க, என்ன லாஜிக்னு எனக்கு புரியலங்க. புகழ் யாராவது வந்தாங்க போய் மொக்க காமெடி போடுறது, ரியாக்ஷன் காட்டுறது, இதுதான். இது ஒரு 2-3 சீசன் ஓகே. அதுலயும் அவங்க 8 கோமாளி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கோமாளி சுனிதா 1, எத்தனை சீசனா சுனிதா வராங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2வது தங்கதுரை, பழையதோ தங்கதுரையும் ஒரு 4-5 சீசனா தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு. டாலி ஓகே, டாலி வேணா நான் ஒத்துக்கிறேன், அதுல டாலி ஒத்துக்கிறேன். புகழ் எத்தனை சீசன், ஒரே சீசன் மட்டும் தான் வரல, எல்லா சீசனும் புகழ் வராரு. அப்புறம் சௌந்தர்யா சவுண்டு கூட நான் ஒத்துக்கிறேன்.
அண்டு ராமர் அவரும் பார்த்தாச்சு. எனக்கு இந்த அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து அவர் அந்த அண்டா காக்கசம் அந்த ரியாலிட்டி ஷோவில் வருவார். அவர் பேர் எனக்கு நான் டப்புன்னு ஞாபகம் வரல. அந்த 7 கோமாளி புது கோமாளியா ஒருத்தர் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுல எனக்கு டாலி ஓகே, சௌந்தர்யா ஓகே, 2 ஆச்சா. அப்புறம் அந்த புது கோமாளி 3. இந்த 3 கோமாளி ஓகே. மித்த இந்த விஜய் டிவி கோமாளியே எதுக்கு போடுறீங்க? இந்த ஷோட இதுவே வந்து புதுசா வந்து ஒரு கோமாளி, பழைய கோமாளிலாம் புகழ் தான் ஏன் பண்ண போறான், ராமர் தான் ஏன் பண்ண போறாரு, சுனிதாய் தான் ஏன் பண்ண போறாருன்றது எல்லாருக்குமே தெரியும். இதுலயே அவங்க டேக்லைன் வேற கொடுத்தாங்க, அதுல போட்டாங்கன்னா ஸோ வேர்ல்டு பிக்கஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஷோவான். எப்படி வேர்ல்டு பிக்கஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஷோன்னு போட்டாங்கல்ல, அதான் எனக்கு புரியல. அந்த என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற மாதிரியா இருக்கும்? இந்த மாதிரி கோமாளியை வச்சிருந்தா எப்படி வரும்னு எனக்கு தெரிலங்க சீரியஸா. எப்பவுமே வந்து சுனிதா போன உடனே முதல் எபிசோட்ல என்ன உப்பு அள்ளி போட்டுருவோம் நாங்க. குக்கு கோமாளிலாம் யார் தெரியுமான்னு. இது எத்தனை சீசனா நாங்க பாக்குறோம். ஏங்க ஏதாவது புதுசா பண்ணுங்கன்னா புது வெரைட்டியான ஆட்கள் பண்ணும். ஏன் அந்த சஜ்ஜனை போட்டிருக்கலாமே, சஜ்ஜன் நல்லா பண்ணிட்டு இருந்தா சஜ்ஜனை போட்டிருக்கலாம். ஸோ இவங்களுக்கு என்னன்னா இதுல இருக்கிற விஜய் டிவில இருக்கிற ஆட்களையே போட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு முயற்சி பண்றாங்க. ஏன்னா அதுதான் கரெக்டா இருக்கும்னு இவங்க நினைக்கிறாங்க. பட் அங்க வீக் பாயிண்டாவே அதுதான் இருக்குது. மக்கள் மெஜாரிட்டியான மக்கள் ஏன் இதை தவிர்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற பாயிண்டை இவங்க யோசிக்கவே மாட்டாங்களா, இல்ல தெரிஞ்சேதான் இப்படி பண்றாங்களான்றது யோசிச்சு பார்க்கணும். இதே மாதிரிதான் இங்கிருந்து போன மீடியா மேஷன்ஸ் ஆரம்பிச்சாங்க டாப் குக்கு. அந்த டாப் குக்ல அவங்க குக்கை செலக்ட் பண்ற விதமே பாருங்க. குக்கு எல்லா ஃபிளேவர்லயும் எடுத்துட்டு வராங்க. அதுல அவங்கள பார்க்கும்போது ஒரு யூனிக்னஸ் தெரியுது. கோமாளி கூட பாருங்க அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமா இம்பாக்டை கிரியேட் பண்ற அளவுக்கு கோமாளியா இருக்கட்டும். அதுல நிறைய என்டர்டைன்மெண்ட் கிரியேட். ஆனா இதுல அப்படியா? இதுல நல்லா பண்ணிட்டு இருந்த குரேஷியும் முடிச்சு விட்டாங்க. நல்ல கோமாளியா இருந்த குரேஷியாவது பயங்கர என்டர்டைன்மெண்ட் நல்லா பண்ண. அவருக்கும் குக்கிங் தெரியும், தெரியாமலாம் இல்ல, குக்கிங் தெரியும். அதுல குரேஷி தூக்குனீங்களா, அப்ப கூட சேர்ந்து சுனிதாவை தூக்கி இருக்கலாம், புகழை தூக்கி இருக்கலாம், இல்ல என்னைக்காவது ஒரு எபிசோடு வர வச்சிருக்கலாம். எல்லா எபிசோடும் இவங்களை வச்சு டிராவல் பண்றது பார்த்தா அந்த அளவுக்கு எனக்கு சரிப்பட்டு வருமானு எனக்கு புரியல. பார்ப்போம். டபுள் ட்ரபுள் வச்சிருக்கிறாங்க. புதிய கோணங்களில் புதிய ரூல்ஸ் படி அப்படின்ற மாதிரிலையும் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன ரூல்ஸோ என்னென்ன இதுவோ எடுத்துட்டு வராங்கன்றது பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. ஸோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை எபிசோட முடிச்சுட்டு திரும்ப அந்த எபிசோடோட வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் கைஸ்.